வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் என்றால் ஆக்ரோஷம், வார்த்தை மோதல்கள், வெற்றி தோல்விகளால் ஏற்படும் உணர்ச்சி பெருக்கு என்று நினைக்கும் ஒரு நவீன காலகட்டத்தில் ஒரு துறவியைப் போல மைதானத்தில் அமைதியாக வலம் வந்த ஒரு மாபெரும் சரித்திரம் இப்பொழுது சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்றுள்ளது. ஆம், நியூசிலாந்து அணியின் மிக சிறந்த கேப்டனும் உலக கிரிக்கெட்டின் தலைசிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவருமான கேன் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தனது ஓய்வை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது கிரிக்கெட் உலகிற்கும் குறிப்பாக அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர் கூறியது போல இது சரியான தருணம் என்பதை நாம் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். தனது 35வது வயதில் 16 ஆண்டுகால நெடிய மற்றும் பெருமை மிக்க சர்வதேச பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த அமைதி புயல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து அடுத்த வரப்போகும் ஓவல் மைதான டெஸ்ட் போட்டிக்கு முன்பாகவே உடனடியாக சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருப்பது பலரை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே அவரது முடிவுகளில் ஒரு தெளிவு இருப்பதை நாம் காண முடிந்தது. சமீபத்திய போட்டிகளில் அவர் சந்தித்த சில சறுக்கல்கள் ஒரு புறம் இருந்தாலும் அவர் விட்டு செல்லும் சாதனை மரபு எவராலும் அவளை எளிதில் நெருங்க முடியாத ஒன்று. 2010ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிராக அகமதாபாத் மைதானத்தில் தனது முதல் சர்வதேச டெஸ்ட் போட்டியை தொடங்கி அறிமுக போட்டியிலேயே சதம் அடித்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்த வில்லியம்சன் இன்று 378 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 19,346 ரன்களை குவித்து நியூசிலாந்து கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற இமாலய சாதனையோடு விடைபெறுகிறார். இதில் 48 சதங்களும் 6 இரட்டை சதங்களும் அடங்கும். குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 54க்கும் அதிகமான சராசரியுடன் 9,515 ரன்களை குவித்திருப்பது அவரது அசாத்தியமான பேட்டிங் திறமைக்கு ஒரு சான்று. உலக கிரிக்கெட்டில் விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித், ஜோ ரூட் மற்றும் கேன் வில்லியம்சன் ஆகியோரை பேப் போர் என்று பெருமையாக அழைப்பார்கள். இந்த நால்வரில் மிகவும் அமைதியானவர் ஆனால் களத்தில் அபாயகரமானவர் என்றால் அது வில்லியம்சன் தான். 2008ஆம் ஆண்டு மலேசியாவில் நடந்த அண்டர் 19 உலகக்கோப்பையில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியும் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் மோதியதில் இருந்தே இவர்களது பயணம் ஒன்றுக்கொண்டு இணையாக பயணித்து வந்துள்ளது. பிரிட்டன் மெக்கல்லம் போன்ற ஒரு அதிரடியான கேப்டனுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டில் நியூசிலாந்து அணியின் பொறுப்பை ஏற்றபோது பலருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. மெக்கல்லம் உருவாக்கிய அந்த ஆக்ரோஷமான பாதையில் இந்த மென்மையான மனிதரால் அணியை வழிநடத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் வில்லியம்சன் தனது சொந்த பாணியில் ஆழமான உத்திகளின் மூலம் அணியை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றார். ராஸ் டெய்லருடன் இணைந்து அவர் அமைத்த பல பார்ட்னர்ஷிப்புகள் நியூசிலாந்து அணியை பல சரிவுகளிலிருந்து மீட்டுள்ளன. அவரது கேப்டன்சி காலத்தில் நியூசிலாந்து அணி 2016 முதல் 2024 வரை ஒரு பொற்காலத்தை சந்தித்தது எனலாம். 2 ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள், 3 அரையிறுதிப் போட்டிகள் என உலக அரங்கில் அந்த அணியின் ஆதிக்கம் அளப்பரியது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி கிரிக்கெட் ரசிகரால் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாத ஒன்று. இங்கிலாந்து அணிக்கு எதிரான அந்த போட்டியில் சூப்பர் ஓவரும் டையான நிலையில் பவுண்டரிகளின் அடிப்படையில் நியூசிலாந்து அணி தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அந்த தருணத்தில் உலகமே நியூசிலாந்து அணிக்காக கண்ணீர் வடித்தது. ஆனால் கேன் வில்லியம்சன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் இருந்தது. அந்த புன்னகை பல ஆயிரம் வார்த்தைகளை உலகுக்கு சொன்னது. தோல்வியிலும் கண்ணியம் காப்பது எப்படி என்பதை ஒட்டுமொத்த விளையாட்டு உலகிற்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த தொடரில் 578 ரன்களை குவித்து தொடரின் நாயகனாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது ஒரு வரலாற்று பதிவு. அந்த பெருந்தன்மைக்கும் பல ஆண்டுகால கடின உழைப்பிற்கும் கிடைத்த பரிசாக தான் 2021ஆம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி அமைந்தது. பலம் வாய்ந்த இந்திய அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணிக்கு முதல் ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை அவர் பெற்றுத்தந்து கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு காவிய தருணம். பேட்டிங் என்று வந்துவிட்டால் பந்தை மிகவும் தாமதமாக எதிர்கொள்ளும் அவரது உத்தி கிரிக்கெட் இலக்கணத்தின் உச்சம் எனலாம். சுழல்பந்து வீச்சாக இருந்தாலும் சரி, வேகப்பந்து வீச்சாக இருந்தாலும் சரி, மிகவும் லாவகமாக பந்தை எதிர்கொண்டு அவர் அடிக்கும் பேக்ஃபுட் பவுன்ஸுகளையும் கவர் டிரைவ்களையும் பார்ப்பதே கண்களுக்கு விருந்தாகும். எந்த ஒரு வீரனுடனும் அவர் மோதலில் ஈடுபடவில்லை. நடுவர்களின் தீர்ப்பை எதிர்த்து வாதாடியதில்லை. களத்தில் ஆக்ரோஷமான வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை. எதிரணி ரசிகர்கள் கூட இவரை வெறுக்க முடியாது என்பதே இவரது மிகப்பெரிய வெற்றி. கடந்த சில ஆண்டுகளாகவே காயம் காரணமாக அவர் பல போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் தவித்தார். தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு வழி விடுவதற்காகவும் கடந்த காலங்களில் கேப்டன் பதவியிலிருந்து விலகியதுடன் நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தின் மத்திய ஒப்பந்தத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டார்.
இப்பொழுது சர்வதேச போட்டிகளில் இருந்தும் முழுமையாக விடைபெறுகிறார். சர்வதேச கிரிக்கெட்டின் மீது எனக்கு எப்போது ஒரு வலுவான உந்துதலும் பசியும் இருந்துள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் எனது முழு திறமையையும் நியூசிலாந்து அணிக்காக வழங்கியுள்ளேன் என்று பெருமை எனக்கு இருக்கிறது. அந்த உந்துதலில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொண்டு தொடர்ந்து விளையாடுவது சரியாக இருக்காது என சொந்த விருப்பத்தின் பேரில் விலகுவதை அதிர்ஷ்டமாக உணர்கிறேன் என்று அவர் தனது ஓய்வு அறிக்கையில் மிக உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து அணியில் திறமைக்கு எந்த பஞ்சமும் இல்லை என்றும் அடுத்த தலைமுறை இவர் அணியை இன்னும் சிறந்த நிலைமைக்கு எடுத்து செல்லும் என்றும் அவர் மிகுந்த நம்பிக்கையோடு தெரிவித்துள்ளார். கேன் வில்லியம்சன் வெறும் ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதர், ஒரு சிறப்புமிக்க வழிகாட்டி. அவர் விட்டு செல்லும் இடம் நியூசிலாந்து அணிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட்டிற்கு ஒரு நிரப்ப முடியாத மாபெரும் வெற்றிடமாக இருக்கும். சச்சின், ரவீந்திரா போன்ற இளம் வீரர்களுக்கு அவர் விட்டு சென்றுள்ள பாதையும் பாடங்களும் அளப்பரியவை. அவர் இனி மைதானத்தில் கருப்பு நிற நியூசிலாந்து ஜெர்சியுடன் இறங்கப் போவதில்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற ஆட்ட நுணுக்கங்கள், அந்த அமைதியான புன்னகை, அந்த நேர்த்தியான கிரிக்கெட் ஷாட்டுகள் அனைத்தும் விளையாட்டு வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் என்றென்றும் பொறிக்கப்பட்டிருக்கும். இனி வரும் காலங்களில் பொறுமைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்திற்கும் இலக்கணமாக கிரிக்கெட் உலகம் ஒருவரை காட்ட வேண்டும் என்றால் அங்கு கேன் வில்லியம்சனின் பெயர் மட்டுமே முதல் வரிசையில் இருக்கும். உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கேன். உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் இனிதாக அமையட்டும். விடைபெறுகிறார் ஒரு சகாப்தம்.